ஒருத்தருக்கு மேல பகையை வச்சுட்டு போய் திருவிருந்து எடுக்காதீங்க. பரிசுத்தமா இருந்து திருவிருந்து எடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகு திருவிருந்து எடுங்க. அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு திருவிருந்து எடுங்க. உங்க கடமைக்கு ஏதாவது ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு நீங்க போய் தைரியமா போய் திருவிருந்துல பங்கு பெற்றாதீங்க. துணிகரமா போய் எல்லாத்துலயும் ரொம்ப கவனமா இருங்க. கட்டதாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம் செஞ்சுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க வார்த்தை அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்கள் எங்களுக்கு போதிச்சிங்க ஏசப்பா. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும் அப்பா. பழைய பாவ கிரிகளை விட்டு ஒளியணும் ஆண்டவரே. தகப்பன் கிருபை செய்வீராக சுவாமி.